தமிழ்ல அனிமே பார்க்கணுமா? அனிமே தமிழ் சேனலுக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஷோவையும் பத்தி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கதை ஆரம்பிக்கிறது கென்யால. ஜீவ்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு முதலைகிட்ட டெலிபத்துல பேசிக்கிட்டு இருக்கான். அந்த முதலை பேரு ஆன்ஷியன்ட் டெம்பரோ அலிகேட்டர். ஜீவ் அவன்கிட்ட அவனோட எக்ஸ்ப்ளோரேஷன் பத்தி விசாரிச்சான். அதுக்கு அந்த முதலை என்ன சொல்லுச்சுன்னா, நான் ஆழமான ஆத்துக்குள்ளலாம் போகலப்பா. ஆனா அந்த ஆத்துக்குள்ள ரொம்ப ஆழத்துல 2வது 3வதுன்னு பயங்கரமான மிருகங்கள் இருக்கிறத மட்டும் உணர்ந்திருக்கேன். அவங்கெல்லாம் அந்த ஆத்துக்குள்ளேயே ஒளிஞ்சுகிட்டு ஏகப்பட்ட பவரை வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம இருக்கறாங்க. இந்த முதலை சொன்னதை வச்சு ஜீவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. அந்த லாஸ் ரிவர் இருக்கே, அது ஏதோ டிராகனோட குகை மாதிரி. அதுக்குள்ள எக்கச்சக்கமான சீக்ரெட்ஸ் ஒளிஞ்சு கிடக்குது. இங்கதான் நமக்கு தெரிய வருது, நம்ம ஹீரோ ஜீவ் இருக்கான, அவன் அந்த லாஸ் ரிவரை எப்படியாவது தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான். தன்னோட டொமைன்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அந்த ரிவர்ல இருக்கிற பவர்ஃபுல்லான மிருகங்களோட ஒரு கூட்டணி அமைக்கணும்னு வேற பிளான் போடுறான். ஏன்னா அவங்க பவரை வச்சு மனுஷங்களோட சண்டை போடலாம்லாம், ஒரு பெரிய ஆர்மியையே உருவாக்கலாம்லாம். அந்த ரிவர் அவனோட கென்யன் பக்கம் வந்துட்டா இது எல்லாமே ரொம்ப ஈஸியா நடந்துடும்னு அவன் கணக்கு போடுறான். ஆக மொத்தம் நம்ம ஜீவோட எம்பையர் வளரப்போகுது. வெறும் நிலத்துல மட்டும் இல்ல, தண்ணிலையும் தான். அப்போ ஜீவ் அந்த முதலைக்கிட்ட சொல்றான், மாஸ்டர், அந்த ரிவருக்கு முன்னாடி நாம இந்த மலைத்தொடரை ஜெயிக்கணும். எந்த மலைத்தொடர் வழியாதான் அந்த ரிவர் நம்ம கென்யனுக்கு வர ஒரு வழிய உருவாக்குமோ அந்த மலைய முதல்ல நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். அந்த மலையில இருக்கிற மிருகங்களை நம்ம டீம்ல சேர்க்கணும். நான் இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிரான்சென்டென்ஸ்ல இருக்கேன் மாஸ்டர். அதனால என்னால அங்க போக முடியாது. ஏன்னா நான் அங்க போனா மனுஷங்களுக்கு நான் இருக்கிறதே தெரிஞ்சிடும். ஆனா மத்த மிருகங்களால கண்டிப்பா அங்க போக முடியும். ஒரு விதத்துல அவங்களுக்கு அது ஒரு பிராக்டிஸ் மாதிரி இருக்கும். ஜீவ் அந்த ஆன்ஷியன் டெம்பரோ அலிகேட்டர் பேசினதை கேட்டு அசந்து போயிட்டான். கொஞ்ச நாள்லயே அந்த முதல சரியான புத்திசாலித்தனத்தோட யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே ஜீவ் அந்த ஆன்ஷியன் டெம்பரோ அலிகேட்டரை அந்த மலைத்தொடர் வேட்டைக்கு இன்சார்ஜா போட்டு அவனுக்கு பாதுகாப்பா கொஞ்சமா லைஃப் ஆஃப் எசன்ஸ் கொடுத்து அந்த டொமினேஷன் மிஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறான். அதே நேரத்துல பூமிக்கு அடியில இருக்கிற ஒரு குகையில ஒரு அண்டர்கிரவுண்ட் சிட்டி பில்டிங் வேலை செம ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அந்த மியூட்டன் விண்ட் வுல்ஃப்ஸும் மியூட்டன் மைஸும் இருக்காங்களே, அவங்களோட திறமையால டவுன் பிளானிங்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. ரோடெல்லாம் போட்டாச்சு, பில்டிங்லாம் ரெடி ஆயிடுச்சு. தண்ணிக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த ஸ்பிரிட் ஸ்டோன் இருக்கே, அது அந்த டவுனுக்கு வெளிச்சம் கொடுக்குது. லைட் மட்டும் இல்ல, செடி கொடிகளுக்கும் தேவையான சத்தையும் கொடுக்குதுன்னா பாருங்களேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைய மனுஷங்கள்ல கிங் ஜாவ் மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் நம்ம ஜீவுக்கு அவ்வளவு லாயலா மாறிட்டான். ஆனா அந்த கியான் கிங்கும் லாங்ஃபாங்கும் இருக்காங்களே, அவங்க அந்த மிருகங்களோட நல்லா பழகிட்டாங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்கப்பா. ஒரு நாள் ஜீவ் கிங் ஜாவ் கிட்ட அந்த கியான் கிங் லாங்ஃபாங் இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ பத்தி பேசிட்டு இருக்கான். அப்போ சாவ் கிங் டெலிபதி மூலியமா ஜீவுக்கு காண்டாக்ட் பண்ணி சீக்கிரமா அந்த அண்டர்கிரவுண்ட் குகையை விட்டு வெளியே வர சொல்றான். மாஸ்டர், வெளியே வாங்க மாஸ்டர், முட்டை உடையுது. பாம்பு தன்னோட முட்டையிலிருந்து வெளியே வரப்போகுது. சாவ்கிங் சொன்ன அந்த முட்டை விஷயத்த கேட்டதும் ஜீவ் டக்குன்னு அந்த அண்டர்கிரவுண்ட் குகையை விட்டு வெளியே வந்து அந்த பாம்பு முட்டை கிட்ட போறான். அங்க பார்த்தா டக்குன்னு ஒரு வெளிச்சம் வந்து அந்த பாம்பு முட்டை உடைஞ்சிடுச்சு. உள்ள இருந்து ஒரு சூப்பரான மியூட்டன்ட் வெள்ளப்பாம்பு வெளியே வருது. அந்த பாம்பு லெவல் 1ல இருந்துச்சு. அதுக்கு ஐஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா பாருங்களேன். அந்த மியூட்டன்ட் வெள்ளப்பாம்புக்கு ஒரு ஐஸ் ஆரா வேற இருந்துச்சு. அதனால அது பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் தன்னோட இருப்பாலேயே உறைய வைக்க முடியுமாம். இப்படி கென்யன்ல அந்த வெள்ளப்பாம்பை கிடைச்சதுல சாவ்கிங்கும் ஜீவும் ரொம்ப சந்தோஷமா அதோட விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த மலைத்தொடர்ல ஒரு எக்ஸ்பெடிஷனரி யூனிட் போயிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்பெடிஷனரி யூனிட் எதுக்கு போனாங்கன்னா, அந்த மலைத்தொடரை ஜெயிக்கிறதுக்காக. அதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, டெமன் கவ், மியூட்டன் வைல்டு 4, ஹனிஃபோர்ட் பேட்ஜர், கோல்டன் மங்கி, அப்புறம் நம்ம வெள்ளப்புலி. இவங்கள தூரத்துல இருந்து டெலிபதி மூலியமா யாரு லீட் பண்ணிட்டு இருந்தானா, நம்ம ஆன்ஷியன் டெம்பரோ அலிகேட்டர் தான். அவன் சொல்றான், எல்லோரும் கேளுங்க, இந்த மலைத்தொடர் ஃபுல்லா 4 பக்கமும் பரவிடுங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு மிருகத்தையும் எலிமினேட் பண்ணிடுங்க. யாராவது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்கள மட்டும் உயிரோட புடிச்சிட்டு வாங்க. இந்த ஆன்ஷியன் டெம்பரோ அலிகேட்டர் சொன்னதும் அந்த டெமன் கவ், மியூட்டன் வைல்டு 4, ஹனிஃபார்ட் பேட்ஜர், கோல்டன் மங்கி, வெள்ளப்புலி எல்லாரும் 4 பக்கமும் பரவி எதிரிகளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆன்ஷியன் டெம்பரோ அலிகேட்டரோட தோளோடு தோள் நின்னு சண்டை போடுற ஒரு பச்சோந்தி இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிரான்செண்டன்ட் பீஸ்ட். அது நம்ம ஜீவோட மத்த மிருகங்களோட கண்ணுக்கே தெரியாம தன்னை மறைச்சு வச்சிருந்துச்சு. அது சண்டையில குதிக்காம கலர் மாறி மரத்திலையும் செடியிலையும் ஒளிஞ்சுக்குமா. சரியான பிளேயரா இருப்பான் போல. அதே நேரத்துல செத்துப்போன மிருகங்களோட உடம்ப என்ன பண்றதுன்னு யோசிச்ச ஜீவு அதையெல்லாம் அந்த மியூட்டன் விண்ட் வுல்ஃப்ஸ்க்கு சாப்பிட கொடுத்துட்டான். தன்னோட சுத்தி இருக்கிற இடத்த அந்த பிணங்களால கிளீன் பண்ணிட்டு ஜீவ் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். சுத்தமான இடம்தானே, எல்லாரும் விரும்புவாங்க. அங்க கென்யனுக்கு தூரத்துல ஒரு கிளிஃப் கீழே ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அது யாருக்கும்னா ஒரு பெரிய ஜெயண்ட் கொரில்லாவுக்கும் நம்ம சாவ் கிங்குக்கும். அந்த ஜெயண்ட் கொரில்லா சரியான ஃபார்மிடபிள் ஓப்பனன்ட். தன்னோட பலத்தை வச்சு பெரிய பாறைகளையெல்லாம் தூளா நொறுக்கிடுவான். அதே பலத்தை யூஸ் பண்ணி பெரிய பாறைகளை தூக்கி சாவ் கிங் மேல போடுது.
ஆனா நம்ம சாவ்கிங்குக்கு இதெல்லாம் சும்மா ஒரு தூசி மாதிரி. தன்னோட டெலிகினெட்டிக் பவரை யூஸ் பண்ணி அந்த எல்லா கல்லையும் வெட்டுற மாதிரி வெட்டி அந்த ஜெயண்ட் கொரில்லாவை தோற்கடிச்சு ஜீவ் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறா. சரியான பவர்ஃபுல் பொண்ணுப்பா. அந்த தோட்டத்தை சுத்தமா பார்த்த ஜீவ் சந்தோஷமா இருந்தான் பாருங்க. அந்த ஜெயண்ட் கொரில்லாவோட ரத்தத்தால அந்த தோட்டம் மறுபடியும் அழுக்காயிடுச்சு. அடக் கொடுமையே. உடனே சாவ்கிங் ஜீவை சுயநினைவுக்கு கொண்டு வந்து சொல்றா, மாஸ்டர், நான் அந்த ஜெயண்ட் கொரில்லாவை ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். நீங்க உண்மையாவே அந்த கொரில்லாவை பழக்கப்படுத்த முடியுமா? அந்த கொரில்லா சுயநினைவுக்கு வந்ததும் ஜீவை பார்த்து அவனை அட்டாக் பண்ண ஓடி வருது. ஆனா ஜீவோட நியூரோடாக்சிக் பாரலைசிஸ்னால அங்கேயே மறுபடியும் மயங்கி விழுந்திடுது. சரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டாரு ஜீவ். நியூரோடாக்சிக் பாரலைசிஸ் ஸ்ட்ரிங்னு ஜீவோட டென்டக்கிள்ஸ் மாதிரி இருக்கிற பிரான்சிஸ்ல இருந்துச்சு. அந்த பிரான்சிஸ் ஸ்ட்ராங் ஆனதால ஜீவுக்கு கிடைச்சது. இதுதான் இப்போ ஜீவோட லேட்டஸ்ட் ஆயுதம். இது வச்சு எந்த லோ லெவல் பீஸ்டையும் ஈஸியா தோற்கடிச்சிடலாம். வேற லெவல் கத்தி மாதிரி இது. கொரில்லா, சரணடைஞ்சிருவியா இல்ல இங்கேயே செத்து போயிடுவியா? ஜீவ் கெத்தா கேக்குறான் பாருங்க. நான் சரணடையிறேன். அந்த கொரில்லா ஜீவோட ஸ்ட்ரென்த்தையும் பவரையும் பார்த்து பயந்து போய் சொல்லுது. அந்த கொரில்லா அவனுக்கு முன்னாடி சரணடைஞ்சதும் ஜீவ் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறான். யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இது. ஜீவ் அந்த கொரில்லாவுக்கு கிங்காங்னு பேர் வச்சுட்டு அவனுக்கு லைஃப் ஆஃப் எசன்ஸ் கொடுத்துடுறான். நல்ல மனசுப்பா நம்ம ஜீவுக்கு. அந்த லைஃப் ஆஃப் எசன்ஸ குடிச்சதும் அந்த பெரிய ஜெயண்ட் கொரில்லா மியூட்டன் கொரில்லாவா எவால்வ் ஆயிடுச்சு. அந்த மியூட்டன் கொரில்லா லெவல் 8ல இருந்துச்சு. அதுக்கு பெர்சர்க்குன்னு ஒரு டேலண்ட் இருந்துச்சு. அதனால அது ஃபைட்டிங் ஸ்கில்லும் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்பும் வச்சு ஜீவ அசால்ட்டா ஏர் பண்ண முடியும். இப்போ அது நம்ம ஜீவோட ஆர்மில சேர்ந்துடுச்சு. சரியான பவர்ஃபுல் என்ட்ரி. அந்த மியூட்டன் கொரில்லா வந்ததும் தன்னோட மத்த கொரில்லா ஃப்ரெண்ட்ஸையும் அங்க கூப்பிடுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மியூட்டன் கொரில்லாவும் நிறைய குரங்குகளும் ஜீவோட ஆர்மில சேர்ந்துடுறாங்க. இப்ப ஜீவோட ஆர்மி இன்னும் பெருசாயிடுச்சு. இதா மக்களே இன்னிக்கான கதை. இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை வந்து பாக்குறேன். பாய். வாங்க மக்களே.